கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள். ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே நம்முடைய வேலைகளை எல்லாம், நம்முடைய தொழில்களை எல்லாம், நம்முடைய திட்டங்களை, வருங்கால கனவுகளை எல்லாம் நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, என் தேவன், என் அற்புதங்களின் ஆண்டவர், என்னை நேசிக்கிறவர், என்னை மீட்டெடுக்கிறவர், எனக்கு என்ன சொல்ல போகிறார், என் வாழ்க்கைக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்டு அறிந்து அதன்படி நடந்து மகா பெரிய வெற்றியை, மகிழ்ச்சியை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக நீர் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்களே, நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெபம் நிச்சயமாக உங்கள் வாழ்வை மாற்றும் அற்புதமான ஜெபம் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, சிங்காசனத்தை கொண்டு வரும் உங்கள் சிறையிருப்பு, இந்த சிறையிருப்பு நீங்கள் எங்கே அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எங்கே பாடாய்ப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எங்கே துன்பப்பட்டு உபத்திரவப்பட்டு வேதனைகளிலும் சிக்கல்களிலும் ஒருவேளை அவமானங்களிலும் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அங்கே இருந்து உங்களுக்கு ஒரு ராஜமேன்மை வரும், சிங்காசனம் வரும். சிறையிருப்பில் இருக்கிற உங்களுக்கு ஒரு சிங்காசனமும் ஒரு சிங்காரமான வாழ்வும் வருகிறது. வரும் என்றால் எந்த மாற்றமும் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஐயா, நீ தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனை அறிந்திருக்கிற, தேவனுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் எத்தனை துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்களின் வழியாய் நீங்கள் கடந்து வந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை செய்வார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, பாருங்கள், எகிப்து தேசத்திலே ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். ஐயா, தேவ ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட ஜனங்கள் 430 வருடம் மகா நீண்ட காலமாய், வெகு நீண்ட காலமாய் அடிமைப்பட்டு ஆதரவில்லாமல், காப்பாற்றுவார் இல்லாமல், ரட்சகர் இல்லாமல், விடுவிக்கிறதற்கு யாருமே இல்லாமல், அவமானப்பட்டு, அடிபட்டு, உதைப்பட்டு, ஆளோட்டிகளால் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அவர்கள் நீங்களும் நானும் படுகிற பாடுகளை விட மிக அதிகமான பாடுபட்டார்கள் என்று நாம் சொல்ல முடியும். பாருங்கள், ஒரு நாளிலே அந்த ஜனங்கள், தேவ ஜனங்கள் எல்லாம் அவர்கள் எடுத்த அழுகையும் விண்ணப்பமும் பெருமூச்சும் தேவ சமூகத்தில் எட்டியது. ஐயா, அவருடைய விண்ணப்பங்களும் வேண்டுதலும் கதறலும் ஒரு நாளிலே தேவ சமூகத்திலே எட்டியபடியினாலே தேவன் அவர்களுக்கென்று ஒரு இரட்சகனை, மோசே என்கிறதான ஒரு அற்புதமான தேவ மனிதனை அவர் ஆதரித்து, தயாரித்து, அவனை பக்குவப்படுத்தி, பண்படுத்தி, ஆரோனோடு சேர்ந்து அவனையும் அங்கே ஜனங்களை விடுவிப்பதற்காக அனுப்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நடந்தது என்ன? எகிப்திலே அடிபட்டு, அவமானப்பட்டு, ஆளோட்டிகளால் பாடுபட்டு, உபத்திரவப்பட்டவர்கள் அவர்கள். பாருங்கள், அவருடைய வாழ்க்கை இருப்பு காலவாயிலே அகப்பட்டது போன்ற ஒரு பயங்கரமான ஒரு சிக்கலிலே, சிரமங்களிலே, சிறையிருப்பிலே இருந்தவர்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஜனங்களை மோசேயை அனுப்பி மகா பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் செய்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். சிறையிருப்பில் இருந்த அவர்கள் வெளியே புறப்பட்டு வந்தார்கள். தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பள்ளத்தாக்குகளிலே இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல தேவன் அவர்களை தம்முடைய ஆவியினாலே, தம்முடைய ஆவியானவராலே நடத்தி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜனங்களுக்குள்ளே, ஐயா, விடுதலை பெற்று வந்த ஜனங்களுக்குள்ளே ராஜாவின் ஜெயகம்பீரம் இருந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, விடுதலை பெற்று வந்த பிள்ளைகளுக்குள்ளே காண்டாமிருகத்து கொத்த பலம் இருந்தது என்று வாசிக்கிறோமே. ஓ மைட்டி காட், எத்தனை மாற்றம் பாருங்கள். அவமானப்பட்டு, அடிபட்டு, நொறுக்கப்பட்ட ஜனங்கள், உபத்திரவத்திலும் கஷ்டங்களிலும் இருப்பு காலவாயில் அகப்பட்டது போன்ற துன்பங்களிலும் பாடுகளிலும் அகப்பட்டிருந்த ஜனங்கள் இன்று எப்பொழுது கர்த்தரால் விடுவிக்கப்பட்ட ஜனமாய் கடந்து வந்தார்களோ, அவர்களுக்குள்ளே ராஜாவின் ஜெயகம்பீரம் இருந்தது. காண்டாமிருகத்து கொந்த பலம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, இவர்களை கண்டு எவரை கண்டாலும் பயந்த இவர்கள் இப்பொழுது இவர்களை கண்டு எல்லோரும் பயப்படுகிற சூழ்நிலை மாறிவிட்டது. பாருங்கள், இவர்கள் எதிர்ப்பட்ட
அப்படிப்பட்ட ராஜாக்களையும் அதிபதிகளையும் மந்திரிமார்களையும் தேசங்களையும் மாடு வெளியின் புல்லை மேய்ந்து போடுவது போல மொத்தமாய் மேய்ந்து போட்டார்கள். அத்தனை மகிமை, அத்தனை வல்லமை. ஓ மைட்டி காட்! இப்படியா என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் நீங்கள் எத்தனை பாடுகள் உபத்திரவங்களிலே இருந்தாலும் சரி, எத்தனை அவமானகரமான அல்லது அடிமைத்தனமான சிறையிருப்பிலே இருந்தாலும் சரி, ஒரு நாள் வருகிறது, ஐயா, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருந்த உங்களுக்காக இதுவே ஏற்ற காலம் என்று சீக்கிரமாய் உங்களை விடுவிக்கும்படியாய் இந்த நல்ல தேவன், நல்ல ஆவியானவர் உங்களுக்காக கடந்து வந்து உங்களை விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை சுமந்து காக்க அவர் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். கவலைப்படாதிருங்கள். எத்தனை சோர்வுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை ஆபத்துக்களுக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு இருந்தாலும் சரி, முள்ளுகளுக்குள்ளும் தேளுகளுக்குள்ளும் நெருஞ்சில்களுக்குள்ளும் நீங்கள் அகப்பட்டு சிறையிருப்பிலே இருப்பது போல பல்வேறு உபத்திரவங்களிலே அகப்பட்டு இருந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் ஏற்ற காலத்திலே என் தேவன் உங்களை விடுவிக்கும்படியாய், விடுவித்து உயர்த்தி கனப்படுத்தும்படியாய் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருங்கள். நிச்சயமாய் உங்களுக்கென்று ஒரு சமயம் வருகிறது. ஐயா, இந்த தேவ பிள்ளைகள் யார் யாரை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்களோ எல்லோரையும் பார்த்து பயந்து, வருவோர் போவோர் எல்லோரையும் அந்த தேசத்திலே பார்த்து பயந்து கொண்டிருந்த ஜனங்கள் இப்பொழுதோ ராஜாவின் ஜெய கம்பீரத்தோட புறப்பட்டார்கள். ராஜாவின் ஜெய கம்பீரத்தோட புறப்பட்ட இவர்களுக்குள்ளே காண்டாமிருகத்து கொத்த பலம் இருந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், துஷ்ட சிங்கம் போலவும் பால சிங்கம் போலவும் மடங்கி படுத்திருக்கிறவர் இவர்களை எழுப்புகிறவன் யார் என்று பிலேயாம் தீர்க்கதரிசி அந்த பாலாக் ராஜாவோடு சொல்லுகிறான். இவர்களை எழுப்புகிறது யார்? இவர்களை எழுப்ப முடியாது. அத்தனையா இவர்கள் ஜனம் பெருத்தவர்கள், மாத்திரமல்ல இவர்கள் பராக்கிரமசாலிகளாய் இருக்கிறார்கள். ஏன்னா இவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற, தேவ ஆவியினால் விடுதலையை பெற்றவர்களாக வாழும் பொழுது இவர்களுக்குள்ளே அத்தனை மகிமை இருந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வரும். சிறையிருப்பில் இருக்கிற உங்களை நோக்கி சிங்காரம் வரும். மாற்றமே இல்லை. ஒரு யோசேப்பு சிறையிருப்பிலே இருந்தானே, யோசேப்பு சிறையிலே இருந்த அவனை பாருங்கள், கர்த்தர் அவனுக்காக வழக்காடவும் யுத்தம் செய்யவும் பரிந்து பேசவும் அவரே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருந்தார். ஐயா, அந்த பார்வோன் ராஜாவால் தூங்க முடியாது போய்விட்டது. ஏன் யோசேப்பின் தேவன், அவர் யோசேப்பின் தேவன் மாத்திரமல்ல, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய தேவன் இன்று யோசேப்பின் தேவனாய் நின்று அந்த பார்வோனை சொப்பனத்திலே கலங்கடித்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நிச்சயமாய் இந்த தேவன் அவர் தனதுடைய ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் நீட்டுவார். யார் யாரை எழுப்ப வேண்டுமோ, யார் யாரை தட்ட வேண்டுமோ, யார் யாரை உசுப்ப வேண்டுமோ, யார் யாரை திருப்பி கொண்டு வர வேண்டுமோ, கர்த்தருடைய கரம் இப்பொழுதே உங்களுக்காக அசைக்கப்படும். ஆதலினால் பயப்படாதிருங்கள். நிச்சயமாய் உங்கள் சிறையிருப்பு மாறும். சிறையிருப்பு மாறி உங்களுக்கு ஒரு சீங்காரம், ராஜமேன்மை வரும். உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை எஸ்தரை போன்று ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது பாருங்கள், உங்களுக்காக எஸ்தரை போன்று பிறந்த குழந்தை ஒருவேளை தானியேலை போன்று அடிமையாய் பிடித்து வரப்பட்டவன் போல் உங்கள் மகன் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லது எங்கோ கடந்து சென்றிருக்கலாம், அல்லது ஏதோ சிறையிருப்பிலே இருக்கலாம். ஒருவேளை மொர்தெகாயை போன்ற ஒருவேளை யாரும் மதிக்க கூடாத ஒரு பொசிஷன்ல இருந்து கொண்டிருக்கலாம், ஒரு வேளையில் இருந்து கொண்டிருக்கலாம். ராஜமேன்மை வருகிறது, மறந்து விடாதிருங்கள். ராஜமேன்மை வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஒரு நாளிலே புதிய பலன் அடைந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் புதிய பலன், புதிய கிருபை, புதிய செய்தி, நல்ல தொடர்புகள், நல்ல கான்ட்ராக்ட், நல்ல வேலை, நல்ல விசா, நல்ல வசதிகள், நல்ல வரன்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். உங்கள் கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் வடக்கே பார்த்து கொடி என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல கர்த்தர் உங்களுக்காக நல்ல காரியங்களை கொண்டு சேர்ப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வரும் என்று விசுவாசியுங்கள். உறுதியாய் விசுவாசத்திலே உறுதியாய் நில்லுங்கள். பிசாசு கொண்டு வருகிற எல்லா பலகீனங்கள், சோர்வுகள், ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள், வேதம் வாசிக்க முடியாத
முடியாத சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவார். நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் சிறையிருப்பு மாறும். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சங்கீதம் 126:4 சொல்லப்பட்டது போல, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று அந்த ஜனங்கள் கேட்டுக்கொண்ட பொழுது, ஐயா 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, ஐயா சீயோனின் சிறையிருப்பை, எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் ஓடவில்லை, சாடவில்லை, யுத்தம் செய்யவில்லை, வழக்காடவில்லை. எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். நீ என்னையா செய்தீங்க? கர்த்தாவே கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று அவர்கள் செய்த அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். சீயோனின் சிறையிருப்பை, தேவ பிள்ளைகளின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தார்களாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் ஒரு நாள் வீணாய் போகாது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்ற வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை கேட்கிற புறஜாதியாரும் கூட நிச்சயமாய் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்கள் நம்பின, இவர்கள் விசுவாசித்த, தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் இவர்கள் ஜெபித்த கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஓ மைட்டி காட்! ஓ அப்பொழுது உங்களுடைய வாய் நகைப்பினாலும் உங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறப்போகிறது. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஒரு சிறையிருப்பில் இருந்து ஒரு சிங்காரத்தை, சிறையிருப்பில் இருந்து ஒரு சிம்மாசனத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொண்டு வருவார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். உற்சாகமாய் தேவ நீதியை கடைபிடியுங்கள். உற்சாகமாய் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாயிருங்கள். நிச்சயமாய் உங்கள் விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் கர்த்தர் செவி கொடுப்பார். உங்களை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனை பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்களினூடே இவர்கள் கடந்து வந்தாலும் என் தெய்வமே, இவர்கள் பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கே இவர்கள் அகப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் அகப்பட்டு சிக்கல்களிலும் உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் சிக்குண்டு கிடக்கிறார்களோ, அந்த சிறையிருப்பின் தேசத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை திரும்பி வர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சிறையிருப்பின் தேசத்தில் இருந்து என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வரும்படியாய், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, யாரும் திருப்ப முடியாத சுனாமி வெள்ளங்களை போன்ற வெள்ளங்களை நீர் திருப்புவதற்கு அவைகள் எம்மாத்திரம். உம்மாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல என் அன்பு சகோதர சகோதரிகளின் சிறையிருப்பை திருப்புவீராக. ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறையிருப்பை திருப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்றொரு நாள் தேவ பிள்ளைகள் சொன்னது போலே, ஐயா எங்கள் சிறையிருப்பை, எங்கள் வறுமையை, எங்கள் கடனை, எங்கள் கஷ்டத்தை, குடும்ப பிரச்சனையில் இருந்து, இன்னும் பாடுகள், உபத்திரவங்கள், நஷ்டங்கள், தோல்விகளில் இருந்து கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை.
இல்லை. சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம், எங்கள் சிறையிருப்பு மாறியது. சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம், நடக்காத காரியங்கள், அற்புதமான காரியங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடந்தது. நாங்கள் கடக்கவே முடியாத கடல் போன்று இருந்த காரியங்கள், எங்கள் கடன்கள் எல்லாம் தீர்ந்து போனது. நஷ்டத்திலும் தோல்வியிலும் அவமானத்திலும் கிடந்த எங்கள் தொழிலிலே ஒரு மாபெரும் மாற்றம் வந்தது என்று உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அழுகையிலும் கண்ணீரிலும் தோல்வியிலும் நஷ்டத்திலும் இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை பல்வேறு காரியங்களை எதிர்பார்த்து ஏமாந்து போய் ஐயா எதிர்பார்த்து காத்திருந்தோம், இன்னும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கவில்லையே, குடும்பத்தில் ஒரு மகிமையான காரியங்கள் நடக்கவில்லையே, இன்னும் ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வரவில்லையே, இன்னும் ஒரு பலத்த ஆசீர்வாதம் நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஐயா, இன்று இந்த அதிகாலை வேளையிலே என் தெய்வமே, நீங்கள் மாற்றுகிற இவர்களுடைய சிறையிருப்பில் இருந்து ஒரு சீங்காரம் உண்டாக வேண்டும் ஐயா. இந்த சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நல்ல திருமணங்களை கொடுப்பீராக, நல்ல வேலைகளை கொடுப்பீராக, நல்ல விசாக்களை கொடுப்பீராக, நல்ல வருமானங்களை கொடுப்பீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். தோற்று தொலைந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். வழக்கிலும் வம்பிலும் பல்வேறு குடும்ப பிரச்சனைகளிலும் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், சிறையிருப்பு மாறி ஒரு சீங்காரம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம். எல்லா கசப்பும் வெறுப்பும் வேதனைகளும் முழுமையாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பொழுது ஐயா நன்றி செலுத்துகிறோம். தேவ ஜனங்கள் சொன்னது போல என் தேவனாகிய கர்த்தர் இப்படியாய் அவர்கள் சிறையிருப்பை மாற்றும் பொழுது எங்களுடைய வாய் நகைப்பினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்று இவர்கள் சொல்லத்தக்கதாகவும் ஐயா, இவர்களை அறிந்த தெரிந்த ஊரார் உறவினர்கள் உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலே ஓ கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளும்படியாய் கர்த்தாவே பெரிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்காய் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய், அப்படியாய் ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறையிருப்பு ஒரு சிங்காரத்தை கொண்டு வருவதற்காய் ஐயா, இந்த சிறையிருப்பு சிங்காசனத்தை கொண்டு வருவதற்காய் வந்தது. நாங்கள் உபத்திரப்பட்ட நல்லது ஆதலினால் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம், ஒரு சிங்காரத்தை ஒரு சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டோம், ராஜமேன்மையை பெற்றுக்கொண்டோம் என்பதாய் இவர்கள் வாழ்க்கையை நீர் மாற்றப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப ஃபைல்களை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு தேவ பிள்ளைகளை அவருடைய கரங்களின் பிரயாசங்களை அவர்கள் விரல்களால் செய்யப்படுகிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதற்காக ஜெபிக்கிற இந்த ஊழியங்களை தாங்குகிற அருமையான தேவ பிள்ளைகள், இந்த ஊழியங்களுக்காக பண உதவிகள் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ராஜ மேன்மையை மகிமையை என்றும் மாறாத ஒரு மகிமையும் மேன்மையும் குடும்பத்திற்கு கொடுக்கும்படியாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலத்த காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஜெப வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாய் வாழ்க்கையிலே புதிய தொடக்கங்கள் புதிய மாற்றங்கள் புதிய ஆரம்பங்கள் உண்டாகும்படியாய் தேவ அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இன்று இருக்கிற சிறையிருப்பை சிக்கல்களை உபத்திரவங்களை பார்க்காதிருங்கள். சிறையிருப்பில் இருந்து ஒரு சிங்காரம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வரும் ஐயா. சிறையிருப்பில் இருக்கிறவர்களை போன்று காணப்படுகிற உங்களுக்காக ஒரு ராஜ மேன்மையும் சிங்காசனமும் வரும் என்பதில் மாற்றமே இல்லை. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் பலிக்கும்.